வணக்கம். சிபிஎம் தமிழ் மீடியா சேனல் உங்களை சந்திக்கும் வரை மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக வரலாற்று படைக்கும் என்ற ஒரு சேனல் என்றால் நமக்கு விஜய் டிவி என்று சொல்வதில் மிகையல்ல. அப்படித்தான் விஜய் டிவியில் பல பிரபலங்கள் வந்து பல பிரபலமான நடிகர்களாக ஆன காலங்கள் கடந்து வந்த பாதைகளும் உண்டு. அப்படி ஒரு கடந்து வந்த பாதையில் சிவகார்த்திகன் இப்படி பல நடிகர்களை நமக்கு சொல்ல காத்திருக்கிறோம். விஜய் டிவி மூலமாக இன்னைக்கு கதிகலங்கி நிற்கிறது. பார்க்க தோன்றும் குக்கு வித்து கோமாளி என்ற ஒரு புரோகிராம் மூலமாக ஒரு சண்டை முளைத்திருக்கிறது. வேற யாரும் இல்லைங்க, நமக்கு பேசப்பட்டும் அதிக ரசிகர்கள் கொண்ட பிரியங்கா மணிமேகலை இவர்களுக்குள் சண்டை முட்டி மோதி அந்த சண்டைக்குள் தன்மானம் முக்கியம் என்று தன்னை காத்து வெளியேறிய மணிமேகலைக்கு ஒரு சல்யூட். மணிமேகலைக்கு எதற்கு சல்யூட் அடித்தேன் என்றால், விஜய் டிவி மூலமாக தன்னை உருவெடுத்து வலுவெடுத்து ஒரு போராட்ட விதியில் ஒரு பெண்மையின் அதிகாரத்தின் மூலமாக போராடி வெற்றி பெற்ற, அதாவது ஒரு தமிழச்சி, சரித்திர நாயகி தமிழச்சி என்று நமக்கு பாராட்டவே தோன்றும். ஆனால் ஒன்று, பிரியங்கா மணிமேகலையுடைய சீனியராக இருந்தாலும் சூனியராக வந்த மணிமேகலையும் பிரியங்காவை மிதித்து வர வேண்டும் என்ற ஆசை இலட்சியத்தோடு வரவில்லை. ஆனால் இதே சீனியர்கள் வந்து ஒரு சூனியரை காலில் மிதித்து கொண்டு எப்படியெல்லாம் நமக்கு நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்கான திட்டவட்டங்களை செய்து வருகிறார்கள் சில சீனியர். இதை கூட பெரிய நடிகர்கள் சினிமாவில் இதே விஜய் டிவியில் புகழ்பெற்று சினிமாவில் நுழைந்த அந்த நடிகராக இருந்தாலும் கூட நம் பின்னாடி வருபவர்களை தூக்கி விடுவதுதான் அவருடைய வழக்கம். அங்கே எதிர்மாறாக பிரியங்காவின் நடைமுறையில் மாற்றம் ஏற்பட்டதால் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை மணிமேகலைக்கு வந்தது. அப்படி மன்னிப்பு நீங்கள் கேட்டால் உங்களுக்கு இன்னும் பல தொகுப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஆசையை தூண்டி நீங்கள் நிகழ்ச்சிக்குள் இருங்கள், சாதாரண ஒரு மன்னிப்பை கேட்டுவிட்டு நகருங்கள் என்று சொன்னபோது, நான் தவறு செய்யாமல் எப்படி மன்னிப்பு கேட்பது என்று தன்மானத்தை தோண்டி பார்க்கும் போது அளவிற்கு நான் வெளியே செல்கிறேன் என்ற தமிழச்சி ஒரு சல்யூட். இதைத்தாங்க எல்லோரும் எதிர்பார்த்தோம், அதைத்தாங்க அவங்க பண்ணியிருக்காங்க. நீங்க சொல்றதை பார்த்தா தப்பு செய்யாதவங்க மன்னிப்பு கேட்கறது மத்தியில பார்த்தா அது என்ன விஜய் டிவிக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு எங்களுக்கு தோணி. அதைத்தாங்க மணிமேகலை பிடிச்சிருப்பாங்க. நீங்க சொல்றதும் அதுதான், தப்பு செய்யாதவங்களே மன்னிப்பு கேட்க வைப்பதும் அதுதான். அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றீங்க, மன்னிப்பு கேட்பதும் அதுதான் அர்த்தம். அந்த அளவுக்கு இருக்கும் போது மன்னிப்பு கேட்பாங்களா? அப்படி என்ன நடந்து போச்சு மன்னிப்பு கேட்கறது? நீங்க விட்டு கொடுப்பீங்களா? இல்ல. எனக்கு தெரிஞ்சு குக்கு வித்து கோமாளி 2019 ஆரம்பிச்சு அந்த தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வரும் கோமாளி வேடம் ஏற்றி அங்கே நுழைந்த மணிமேகலைக்கு உண்மையில் அவருக்கு அது ஒரு வீழ்ச்சியாக, ஒரு வாழ்க்கையாக, இரத்த பாதையாக இருந்த நிகழ்ச்சிக்குள் இருந்த மணிமேகலைக்கு நீங்க கொடுக்கும் பரிசு மன்னிப்பு. பல படங்களில் பார்த்திருப்போம், மன்னிப்பு நமக்கு பிடிக்காத வார்த்தை என்று. அதை கேட்க சொல்கிறீர்களா என்று தன்மானத்தை போதும் என்று, அந்த எனக்கு காசு பணம் முக்கியம் இல்லை, என்னுடைய தன்மானம் முக்கியம் என்று வெளியில் சென்றால் வாருங்கள் ஒரு பெண்மணி தமிழச்சிக்கு ஒரு சல்யூட். இதில் நமக்கு பிரியங்காவை எந்த அளவுக்கு பேச வேண்டும் என்று தெரியல, ஆனா எந்த அளவுக்கு இருக்கும் என்று எனக்கு இப்போது தோன்றுகிறது. பல நிகழ்ச்சிகளில் நாங்கள் பார்த்திருக்கிறோம், மற்றவர்களை பேச விடாமல் தடுப்பது ஒரு நரி தந்திரம் இருப்பது ஒரு சில விஷயங்களாக எங்களுக்கு புரிந்தது. ஆனால் ஒரு காமெடியாக அதை எடுத்துக்கொண்டு பயணித்தோம். ஆனால் இப்போதுதான் அது புரிகிறது, அவர்களின் பேச்சில் நரித்தந்திரம் இருக்கிறது என்று தெரிகிறது. அப்படித்தான் இன்னைக்கு மணிமேகலின் முன்னாடி பல இதுபோல் தமிழச்சிகள் பிரியங்கா வழியாக வெளியே வந்த கதைகளும் இன்னைக்கு அம்பலமாயிருக்கிறது. இப்போது பிரியங்காவின் கண்ணீர் எப்படி இருக்க போகிறது? பிரியங்காவின் மனநிலை எப்படி இருக்க போகிறது? நிச்சயம் மணிமேகலை அங்கே வரமாட்டார். அவர்கள் வெளியில் சென்ற துக்கம், அவருடைய ரசிகர்கள் இப்போ எந்த அளவுக்கு மணிமேகலை ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பதை இப்போது பிரியங்காவுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் என்றால் எனக்கு பெருமையும் புகழும் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது சுயநலம். அதை பெருமையும் புகழும் மற்றவங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் பொதுநலம். அதை நீங்கள் முதலில் கடைபிடி, அதற்கப்புறம் நீங்கள் ஷோ பண்ணுங்கள் இப்படி என்று நமக்கு சொல்ல தோன்றுகிறது. மணிமேகலைக்காக நமக்கு வருந்தும். இப்படி பாதிக்கப்பட்ட பெண்களுக்குத்தான் இங்கே பாதிப்பாக நாங்கள் பேச முடியும், பாதிக்கப்படாத பெண்களுக்கு மத்தியில் பேச முடியாது என்பதற்கான கருத்தை முன்வைக்கிறோம். அதற்காக மணிமேகலை வெளியே சென்றதற்காக ஒரு சரித்திர படைப்பாக இந்த தமிழச்சிக்கு இருக்கும். அதனால் மீண்டும் அவருக்கு ஒரு சல்யூட் பண்ணி இந்த வீடியோவை பிடிக்கிறேன். அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர். வணக்கம்.